ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பிளான் வந்து இதுதான். இதை தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம். முடிஞ்சால் நீங்கள் வந்து ஜெயிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாகவே பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் வந்து இந்திய அணிக்கு வந்து சவால் விடும் விதத்தில் வந்து பேசியிருக்காரு. இது வரைக்கும் 2 டெஸ்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து ஜெயிச்சு ரொம்ப சூப்பராக வந்து ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்துருந்தாலுமே கூட 2வது டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபேவராக வந்து போகலை. பேட்டிங்கில் வந்து படு சொதப்பலாம் நம்ம வந்து ஆடிருப்போம். பவுலிங்கும் வந்து சுமார் ரகம் தான். அந்த மாதிரி சூழலில் 2வது டெஸ்ட் போட்டியில் வந்து ஆஸ்திரேலிய அணி ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட் கமின்ஸ் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து கையில் வந்து எடுத்தார். 2வது டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஆஸ்திரேலிய அணியில் வந்து பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்க்குறப்ப ஹெசல்வுட்டுக்கு மாற்றாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து போலந்து வந்து வந்திருப்பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து ஸ்டார்க்கு, கம்மின்ஸு, ஹெசல்வுட் இவங்க 3 பேர் இருந்திருப்பாங்க. 2வது டெஸ்ட்டில் வந்து போலந்து வந்து உள்ளே வந்திருப்பாரு. அப்போ கம்மின்ஸ் வந்து ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணியிருப்பாருன்னா ஸ்டார்க்கையும் போலந்தையும் வந்து கரெக்டான லைனு லென்த்தில் ஸ்டெம்பை நோக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸ்டார்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பால் வந்து ஸ்விங் பண்ணி வந்து போட்டிருப்பாரு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஸ்டெம்ப் லைன்லேயே தொடர்ந்து பால் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம இந்திய வீரர்களும் வந்து ஒரு அட்டாக்கிங்காக வந்து ஆடாமல் ஒரு டிஃபென்ஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா வந்து ஆடிருப்பாங்க. அதனால அடுத்தடுத்து நமக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து போயிட்டே இருந்திருக்கும். ஒரு புறம் இந்த மாதிரி இருக்க, இன்னொரு புறம் வந்து கமின்ஸ் வந்து இன்னொரு பொறுப்பு அவருடைய கையில் வந்து எடுத்திருப்பாரு. பவுன்சர் பந்துகளை கமின்ஸ் வந்து அதிகமாக போட்டிருப்பாரு. அதனோட விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா கமின்ஸுக்கும் வந்து விக்கெட் வந்து விழுந்திருக்கும். அப்போ வந்து ஆஸ்திரேலிய அணியில் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இப்போ என்ன இருக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுறாங்க. விக்கெட் எடுக்காமல் யாருமே இருக்கிறது கிடையாது. போலந்தும் விக்கெட் எடுக்கிறாரு, கமின்ஸும் விக்கெட் எடுக்கிறாரு, ஸ்டார்க்கும் வந்து விக்கெட் எடுக்கிறாரு. பட் அதுவே வந்து நம்ம பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெம்ப் லைனில் யாருமே வந்து பால் போடல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பும்ரா கேப்டனாக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் லைன்லேயே தொடர்ந்து வந்து பால் போட்டாங்க. அது நமக்கு வந்து ஃபேவராக இருந்துச்சு. பட் 2வது டெஸ்ட்டில் வந்து எல்லாமே வந்து ஒரு ஆஃப் சைடில் நமக்கு வந்து ஆஃப் ஸ்டெம்புக்கு பக்கத்தில் ஒயிட் லைனில் இந்த மாதிரி தான் வந்து கண்டினியூஸாக வந்து பால் போட்டுட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் ஸ்லிப்பில் நின்று ரோஹித் சர்மா கூட லென்த்தை மாற்றுங்க, லைனை மாற்றுங்க, ஸ்டெம்பை நோக்கி வந்து போடுங்க, இல்லை பவுன்சர் பால் வந்து மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான டிப்ஸு ஐடியா எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ அந்த ஒரு கேப்டன் சைட்லேருந்து ரோஹித் சர்மாவும் சப்போர்ட் பண்ணல, நம்ம பிளேயர்ஸும் வந்து பிளானை வந்து மாற்றலை. இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் தோல்விக்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்படுது. அந்த மாதிரி சூழலில் தான் 3வது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக கமின்ஸ் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷரும் வந்து கிடையாது. இந்தியா தொடர் முடிஞ்ச பிறகு இன்னொரு தொடர் எங்களுக்கு வந்து இருக்கு. கண்டிப்பாக ஃபைனல் போவதற்கான வாய்ப்பு 100% எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ ப்ரெஷர் இல்லாமல் வந்து ஆடுவோம். அதற்காக இந்தியா தொடர் அவ்வளோ ஈஸியாக வந்து விட்டுற மாட்டோம். லாஸ்ட் 2 முறையாக நாங்கள் வந்து எங்கள் சொந்த மண்ணில் தோற்றுருக்கோம். அதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக மீதி இருக்க 3 டெஸ்ட் போட்டியிலையுமே நாங்கள் வந்து ஜெயிப்பதற்கான எல்லா வேலையுமே நாங்கள் வந்து பண்ணுவோம். திரும்பவும் நாங்கள் வந்து பவுன்சர் அட்டாக்கை தான் வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுக்க போகிறோம். காபா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பால் வந்து நார்மலாகவே வந்து பவுன்ஸ் ஆகும். ஸோ கடந்த டெஸ்ட் மேட்ச்லையுமே பவுன்சர் பால் போட்டு தான் இந்திய வீரர்கள் வந்து விக்கெட் எடுத்தோம். இந்த முறையும் வந்து அதே டெக்னிக்கை தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஒருத்தர் வந்து ஸ்டெம்ப் லைனில் வந்து போட்டார் அப்படின்னா இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா பவுன்சர் பாலாக நாங்கள் வந்து போடுவோம். ஸோ இதுதான் எங்களோட பிளானு. ஸோ அதை நாங்கள் ஓப்பனாகவே வந்து சொல்கிறோம். முடிஞ்சால் இந்திய வீரர்கள் வந்து ஜெயிச்சுக்கட்டும், இல்லைனா எங்களுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் வந்து கொடுக்கட்டும். ஸோ கடந்த முறை நடந்த மாதிரி இந்த முறை வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை நாங்கள் வந்து விட்டு கொடுக்குறதா கிடையாது. கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்து ஜெயிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பேசியிருக்காரு. நன்றி.